நடிகர் சத்யராஜ் அவருடைய அன்பு மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்காரு. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. திமுகவில் சத்யராஜ் அவர்களுடைய மகள் இணைந்தது செய்தி கிடையாது, ஆனால் இணைஞ்சதுக்கான காரணங்கிறது தான் மிக முக்கியமான செய்தி. நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், ஊட்டச்சத்து நிபுணர். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால தான் நான் டிஎம்கேல டேடி திமுக ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தர்ற ஒரு கட்சி. என்ன நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டேன். கொஞ்சம் முறை நான் மூட்டாங்களா? எத்தனை நிமிஷம் தந்துருக்கு? அவன் காலைல குடிக்கிறான், ஒன்றுமே சாப்பாடு கொடுப்பான், ஈரல்லாம் வெந்து போவோம், நுரையீரல் வெந்து போவோம், செத்து போவான். வாரத்தில் இருக்கக்கூடிய 5 நாட்களில் 4 நாட்கள் உப்புமாவும் கிச்சடியும் போடுவது ஆரோக்கியமான உணவா? என்ன பச்சு நம்ம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்கிறேன், தெய்வம் நினைக்கிறதுடா. நீ ஏன்டா நினைச்ச? 20 அடி தோன்றுனா கீழடி நாகரிகம், 2 அடி தோன்றுனா லேஸ் பாக்கெட்டும் சரக்கு பாட்டில் கிடைக்கும் திராவிட நாகரிகம். உங்க ஆரோக்கியம். நான் உன்னை தெரியாம தான் கேட்கிறேன். ஓ கெட்ட கெட்ட மூணு கொண்டாட்டியாடா, மூணு கொண்டாட்டியா? திமுக பெண்களுக்கு ரொம்ப மரியாதை தர ஒரு கட்சி. ஒரு கோடி நீ பார்த்த ஆமாப்ப ஒரு கோடிப்ப பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிற கட்சி. உங்க அம்மாளுக்கு 1000 பொண்ணுக்கு 1000, உங்க அம்மாளுக்கு 1000 பொண்ணுக்கு 1000. இங்க இருந்து கோயம்பேடு போகணும்னாலும், இங்க இருந்து எங்க போகணும்னாலும் எல்லாம் பஸ்ல போறீங்க. எங்க வரியில வாங்கலையா? அதை எங்க வரியில வாங்கலையா? இதெல்லாம் திராவிட மாடல்ல வருது. பெண்களுக்கு முக்கியத்துவம் கட்சி தான் அன்பழகனுடைய நினைவு நாள் கூட்டத்தில் பெண் போலீஸை இடுப்பு பிடிச்சு கிள்ளுது. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்கேன்? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? ஆம்பளைங்களாம் இது பண்றானுங்க, கேவலப்படுத்துறானுங்க. இந்த சீட்ல உட்காராத, இந்த சீட் சும்மா வர சீட்ல ஏன் உட்காரீங்க? நீங்க காசு கொடுத்தா வரீங்க, இந்த சீட்ல ஏன் உட்காரீங்க? இவங்களாம் நாங்க கேட்கவே இல்லை. எப்படி இந்த ஃப்ரீன்றதை நாங்க ஒன்றும் கேட்கவே இல்லை. இது எல்லாத்தையும் விட எல்லா மதங்களுக்கும் மரியாதை தர ஒரே கட்சி திமுக மட்டும்தான். எது நாரே பண்ணலாம் அண்ணே, எனக்கு தெரியாம எப்படி நான் கருப்பளிச்சிங்க? அப்படின்னா என்னன்னு கூட தெரியாதுடா. பரிசுத்த ஆவியில இட்லி வேகமா அப்படின்னு கருணாநிதி கேட்டிருக்காரு கிறிஸ்தவ மதத்தை பார்த்து. இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று தமிழ்நாடு சட்டசபையில முதல்ல பதிவு பண்ணது கலைஞர் கருணாநிதி கோவை கலவரத்துல. பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பேசினா உள்ள இருந்து இவ்வளவு பொருள் வருது. வாய்ப்பு கிடைச்சா நீங்க நிச்சயமா போட்டிடுவீங்க, அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. என்னடி சொல்ற? அடுத்து நான் எங்க நிக்கணும்? நடு ரோட்ல போய் நின்னு லாரி வரும், மேலே ஏத்துனா போ. ஓகே பா. நம்ம இங்கிட்டு போவோம், நான் இங்கிட்டே போயிடுவா.